Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் ஓலை சிலுவை பாகம் 2. சாஹிப் அம்மாவிடம், உனக்கு எத்தனை குழந்தைகள் என்றார். அவர் ஒவ்வொரு சொல்லாக நிறுத்தி பேசினார். அம்மா, 8 சாய்ப்ப, இவன் 4ஆமத்தவன், இவனுக்கு கீழே இன்னும் 4 குட்டிகள் கிடக்கு என்றார். இவன் என்ன படிக்கிறான்? எங்கே படிக்கிறதுக்கு? இன்றைக்கி வர இவனுக்கு ஒரு நேரம் வயிறு நிறைய கஞ்சி கொடுத்ததில்லை, பின்ன என்ன படிப்பு? அப்போ கூட சேர்ந்து அக்கானி சுமக்கான். சாஹிப், மற்ற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க என்றார். எல்லாம் இந்த கருப்பட்டி வேலை தான் சாய்ப்ப. பணக்கேறாத மனுஷன் 4 விழுது கிடக்கான். இனி நான் என்னென்னு ஜீவிப்பேன்? சாமிகளுக்கு கருணை எல்லாம் போச்சே. சாஹிப் என்னையும் அம்மாவை மாறி மாறி பார்த்தார். பிறகு, உனக்கு கிட்ட ஒரு காரியம் சொல்லணும். கெட்டுனவன் இனிமேல் வாழ மாட்டான். அவனுக்கு லிவர் கிழிஞ்சிருக்கு, ரத்தம் கட்டி ஆகிட்டுது. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு செத்து போயிடுவான் என்றார். அம்மா பிரமித்தவள் போல் அப்படியே பார்த்து கொண்டு நின்றாள். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்றார் சாஹிப் மீண்டும். அம்மா உறக்க மூச்சு விட்டு கொண்டு அப்படியே குந்தி அமர்ந்து விட்டாள். அவள் முகத்தை பார்த்தால் அவளும் அப்போதை செத்து விடுவாள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நான் அவளோடு ஒட்டி கொண்டேன். அம்மா மெல்ல கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். சரி, அதாக்கும் விதின்னா அப்படி நடக்கட்டு. செத்தா இங்கே வல்ல இடத்துலையும் குளிச்சு போடுங்க சாய்ப்ப. வல்ல தெங்குக்கோ வாழைக்கோ உரமாக போகட்டும். சீவிச்ச நாள் முழுக்க மனசறிஞ்சு ஒரு வாய் கஞ்சி குடிச்சாத மனுஷனாக்குமே. கிட்டுனதெல்லாம் பிள்ளைகளுக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தவனாக்குமே. இனி அவனுக்கு ரத்தமும் சதையும் எல்லாம் வேறு உறிஞ்சி தின்னட்டு. அவள் தொண்டை அடைத்தது. அவனை தின்னு வாழாந்து வர மரமெல்லாம் நல்லா காய்க்கி சாய்ப்ப. உதடுகளை கடித்து கொண்டு தன்னை அடக்கியபடி கையெடுத்து கும்பிட்டு அம்மா கிளம்பினாள். சுமை எடுப்பவர்களின் ஓட்டம் போல அம்மா முற்றத்திலோட நான் பின்னால் சென்றேன். பின்பக்கம் யாரோ ஓடி வருவது தெரிஞ்சது. நிக்கர் அணிந்த ஒரு ஆஸ்பத்திரி வேலையாள், ஏட்டு சாய்ப்பு விழிக்காரு என்றான். அம்மா நின்று, நான் அடுத்த சென்மத்தில் வந்து சாய்ப்புக்கே காலில் விழுந்து 1000 கும்பிடு போட்டுக்கன்னு சொல்லுங்க என்ற பின் மேலும் நடந்தாள். அவன் உறக்க, ஏட்டு சாய்ப்பு விழிச்சா போகணும், அதான் இங்கே சட்டம், கேட்டியா என்றான். இம்முறை அம்மா அழாமல் திடமாக உள்ளே நின்றாள். சாஹிப் என்னை கொஞ்ச நேரம் பார்த்தார். பின்பு, நீங்கள் பிணத்தை விட்டுட்டு போனால் அதை கிறிஸ்தவமாக மாற்றி தான் அடக்கம் பண்ணுவோம் என்றார். பண்ணுங்க சாஹிப்பே, கும்பி காய்ஞ்சவனுக்கு எல்லா சாமியும் கல்லாக்கும். சாஹிப் மீண்டும் என்னை பார்த்தார். அப்போ நீங்கள் எல்லோரும் மதம் மாறலாமே. மதம் மாறினா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி தெரியும். இந்த பையனுக்கு லண்டன் மிஷனில் சொல்கிறேன், இங்கே வேலை போட்டு கொடுக்க சொல்கிறேன். அம்மாவுக்கு அவர் சொன்னது புரியவில்லை. அவர் நிறுத்தி குழறிய குரலில் பேசினார். நர்சம்மா உறக்க, நான் பாரு, சாய்ப் என்ன சொல்லாருன்னா, நீ மதம் மாறி வேதத்துக்கு வந்தேன்னா சாய்ப் இந்த பயலை இங்கே சேர்த்து வச்சு படிக்க வைப்பார். உனக்கு வல்ல வழியும் செய்வார். நீயும் உனக்கு பிள்ளைகளும் கஞ்சி குடிக்க கிடக்கலாம். என்ன சொல்லுங்க? அம்மா அந்த பிரச்சனையை அப்போது தான் உள்வாங்கினவள் போல அனிச்சையாக அறையை விட்டு வெளியே போனால் பின்னர் கதவை பிடித்து கொண்டால் கதவு ரீ என்ற ஒலி அனுப்பியது. என்ன சொல்கிற என்றார் சாஹிப். அம்மா ஏதோ சொல்ல வந்தால் என்னை பார்த்தால். பிறகு, சாய்ப்பே, எனக்கு அப்போ இண்டேரி சங்கரன் நாடாராக்கும். 8 தலைமுறையாக இங்கே கரையில் பேர் கேட்ட பூசாரி குடும்பம். 7 அம்மையும் பத்ரகாளியும் இருந்து அனுகிரகிக்க பிரைடமும் குடிலும் இப்போவும் எனக்கு இண்டேரியில் இருக்குது. அப்பனையும் அம்மையும் காட்டிலும் சாமிகளை கண்டு வளர்ந்தவளாக்கும். வேண்டாம் சாய்ப்பே. சாய்ப்பு என் மேலே இறக்கப்பட்டு கேட்டதுக்கு உண்டான கடனை நான் அடுத்த சென்மத்தில் அடைக்குதேன். நானும் என் பிள்ளைகளும் கஞ்சி இல்லாமல் சாகணும்னு அந்த தெய்வங்க நினச்சா அப்படி நடக்கட்டு. நீ போகிறத கண்டு நான் பயந்தேன். நீ சாவகத்துக்கு போகிற என்றார் சாஹிப். அதை கேட்டு அம்மா அனிச்சையாக திறந்த வாயில் கையை வைத்து கொண்டு பேசாமல், சரி, நீ பூசாரி குடும்பம், இந்த குழந்தை என்ன தப்பு செய்தான்? அவனை ஏன் கொல்லுற? அம்மா என்னை பார்த்து விட்டு, சரிதான் என்றான். லே கொச்சாப்பி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேதத்துக்கு போ. சாய்ப்பு உனக்கு சாட்டையும் ரொட்டியும் தருவார் என்றாள். நான் சாய்ப்பை பார்த்துவிட்டு அம்மாவின் வேட்டியை பிடித்து கொண்டு, வேண்டாம் என்றேன். இல்லை என்றாள் அம்மா. வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் என்று நான் அம்மாவை உலுக்கினேன். எனக்கு அழுகை வந்தது. கண்ணீருடன் முகத்தை அம்மாவின் மடியில் புதைத்து கொண்டேன். சாஹிப், சரி, நல்லா யோசிச்சுப்பார், உனக்கு ஒரு வழி இங்கே திறந்திருக்கு என்றார். இப்போ உனக்கு 5-10 ரூபா நான் நினச்சா கொடுத்துருவேன். ஆனால் நான் இல்லைனாலும் உனக்கு எப்பவும் சகாயம் வேணும்னா வேதத்தில் சேர்ந்தாதான் முடியும் என்றார். அம்மா, பாரேன் சாய்ப்பே என்ற பின் திரும்பி வெளியே ஓடினாள். நானும் பின்னால் சென்றேன். இருட்டுக்குள் 2 பேய்கள் போல நடந்தோம். வானம் முழுக்க நட்சத்திரங்கள்.
வயல்களிலிருந்து சீவீடுகளின் ஒலியும் தவளை குரல்களும் கூக்குரல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. வரப்பு ஓரங்களிலிருந்து மின்மினிகள் எழுந்து இளநீலம் இளமஞ்சள் என நிறங்கள் மாறி மாறி தெரிய மின்னி மின்னி சுழன்று பறந்தன. வரப்புகளில் சேற்றில் மிதித்து நண்டுக்குழிகளில் தடுமாறி இடைவழிகளில் கூழாங்கற்களில் காலிடறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். வீடு இருட்டுக்குள் இருந்தது. ஆனால் எல்லாரும் தூங்காமல் விழித்திருந்தார்கள். அம்மா சென்றதுமே படுத்து கொண்டாள். நான் அக்காவிடம் என்ன சாப்பிட்ட என்றேன். காலம்பரம் பனம்பழம் 4-5 கிட்டிச்சு, சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். நான் ரொட்டி தின்றதை நினைத்து கொண்டேன். என் பாயை இழுத்து போட்டு படுத்தேன். 3 நாட்களாக வெறும் பனம்பழம் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். வீடு முழுக்க அழுகிய பனம்பழ வாசனை அடிப்பது போல இருந்தது. பனம்பழ வாசனை அதிகமாகி கொண்டு வருவது போல நான் எழுந்து பனம்பழம் அழுகியிருக்கு என்றேன். சின்னவனுக்கு வயிற்றால போகுது என்று அக்கா சொன்னான். திரும்ப படுத்துக்கொண்டேன். வீட்டுக்குள் வந்த ஒரு மின்மினி இருளுக்குள் சுற்றி சுற்றி பறந்தது. அது வீட்டை எரித்து விடும் என்றும் பனையோல கூரையும் பனையோல சுவர்களும் பற்றி எரிந்து நாங்களெல்லாம் சாம்பலாகி விடுவோம் என்றும் தோன்றியது. நான் கொஞ்சம் தூக்க மயக்கத்தில் ஆழ்ந்தபோது கடைக்குட்டி தங்கம்மை எழுந்து என்னவோ சொன்னாள். நான் எழுந்து பார்த்தேன். அவள் தூக்கத்தில் தான் இருந்தாள். ஆனால் சினுங்கிக் கொண்டு மழுங்கலாக எதை சொன்னபடி கையால் எதையோ செய்வது தெரிந்தது. கண்கள் சில கணங்களில் தெளிந்தபோது அவள் என்ன செய்கிறாள் என்று கண்டேன். அவள் எதையோ அள்ளி அள்ளி தின்று கொண்டிருந்தாள். சப்பு கொட்டியபடி மென்றாள். கையை நக்கினாள். திடீரென்று விழித்து கொண்டவன் போல என்னை பார்த்து வாயை மட்டும் அசைத்தாள். அண்ணா என்றாள். உறங்கடி என்றேன். அதட்டலாக புன்னகையுடன் கஞ்சி இருக்கு என்றாள். அம்மா ஏட்டி உறங்கடி சனியன என்றாள். தங்கம்மை விழித்து கொள்ளாமலே திரும்பி படுத்து விட்டான். நான் அம்மா என்றேன். ஏம்ல என்றாள். நான் நாளைக்கு நெய்யூருக்கு போகிறேன் என்றேன். அம்மா ஏம்ல என்றாள். நான் வேதக்காரன் ஆக போகிறேன். அம்மா ஏதாவது சொல்லுவாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவள் பெருமூச்சு மட்டும்தான் விட்டாள். மறுநாள் நான் தனியாக கிளம்பி சென்றேன். நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு போனபோது அது எனக்கு நன்றாக பழகிய இடமாக தெரிந்தது. நான் நேராக அப்பா இருந்த கட்டிடத்துக்கு சென்றேன். அங்கே அப்பாவின் கட்டிலில் வேறொரு கிழவர் கிடந்தார். வெளியே வந்தேன். அந்த நர்சம்மா என்னிடம் ஏல உனக்கு அம்மா எங்கால என்றாள். அம்மா வரலை என்றேன். எனக்கு அப்பா எங்க? அவர் ராத்திரி செத்தாச்சு. நீ அந்தால கொல்லமாவு தோட்டம் விளையாட்டு போனால் சர்ச்சு தெரியும். அதுக்கு புறத்தில் கல்லர் தோட்டம் இருக்குது. உனக்கு அப்போ அங்கே கொண்டு போயிருக்காவ. நான் முந்திரி மரங்கள் நடுவே புகுந்து ஓடினேன். இருமுறை விழுந்தபோது என் இடுப்பு துண்டு அவிழ்ந்தது. அதை சுருட்டி இடுப்போடு பிடித்து கொண்டு சர்ச் மேட்டை அடைந்து சர்ச்சை சுற்றி கொண்டு பின்பக்கம் சென்றேன். கல்லறை மேட்டில் 4-5 பேர் நின்றார்கள். ஒருவர் அங்கி போட்ட போதகர், 2 வேலைக்காரர்கள். நான் அருகே சென்று நின்றேன். ஆழமான சிவப்பு குழி. அது ஒரு பெரிய வாய் போல திறந்திருந்தது. அப்பாவின் உடல் கருப்பட்டி சிப்பம் போல ஒரு பனம்பாயில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து கசிந்த ரத்தம் கருப்பட்டி கசிவு போல பாயின் விளிம்புகளில் கருமையாக உறைந்திருக்க ஈக்கள் மொய்த்து கொண்டு பறந்தன. குழி அருகே நின்றால் வச்சிருவோமே, என்னத்துக்கு நின்று பார்க்குது என்றார். போதகர் சாய்ப்பு வரட்டும், அநாத பிரேதம்னா அவர் எப்படி வருவார் என்றார். என்னை அவர்கள் கவனிக்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெட்டியை தூக்கிபடி ஒருவன் முன்னால் வந்தான். அவனுக்கு பின்னால் ஜிப்பாவும் கணுக்கால் வரை காவி வெட்டியுமாக சாஹிப் வந்தார். ஆஸ்பத்திரியில் மருந்துகள் வைக்கக்கூடிய 2 கள்ளிப்பெட்டிகளை இணைத்து ஆணி அடித்து அதை செய்திருந்தார்கள். அதில் என்னென்னவோ மருந்து பெயர்கள் எழுதி காகிதங்கள் ஒட்டியிருந்தது. பெட்டியை கீழே வைத்ததும் இருவர் அதற்குள் அப்பாவை பனம்பாயுடன் அப்படியே தூக்கி வைத்தார்கள். அதை மூடி கயிற்றை குறுக்காக போட்டு மெல்ல குழிக்குள் இறக்கினார்கள். கயிற்றை உருவி எடுத்ததும் சாஹிப் திரும்பி என்னிடம் கவா என்றார். அவர் என்னை கவனித்திருந்தார் என்பதை ஆச்சரியத்துடன் உணர்ந்தேன். ஃபாதர், இவன் செத்துப்போன ஜோசப் மகன் என்றார் சாஹிப். ஃபாதர் தலையசைத்தார். ஃபாதர் அப்பாவை பற்றி சொன்னார். கர்த்தருக்குள் வந்த பிறகே அப்பா மரணமடைந்ததாய் அறிந்து கொண்டேன். சுருக்கமான ஜெபம் முடிந்ததும் ஃபாதர் என்னிடம் ஒரு கைப்பிடி மண் அள்ளி குழியில் போடச் சொன்னார். நான் மண்ணை போட்டேன். ஃபாதரும் சாஹிப்பும் மண்ணை அள்ளி போட்டபின் வேலைக்காரர்கள் சரசரென்று குழியை மூடினார்கள். திரும்பும்போது நான் சாஹிப் பின்னாலே நடந்தேன். ஃபாதரும் பிறரும் நேர்வழியை செல்ல அவர் மட்டும் முந்திரிக்காடு வழியாக புகுந்து குனிந்தும் பாய்ந்தும் சென்றார். ஒரு கிளையை குனிந்து கடந்த பின் திரும்பி சாஹிப் என்னிடம் அம்மா வரலையா என்றார். இல்லை, நான் தான் வந்தேன் என்றேன். அவர் ஓ ஐ சி என்றார் தனக்குள். நான் திடீரென்று தழுதழுத்த குரலில் வேதக்காரன் ஆயிடுதேன், ரொட்டி கொடுங்க சாஹிப்ப என்றேன். ரொட்டி மட்டும் போருமா என்று அவர் சிரித்து கொண்டே கேட்டார். நிறைய ரொட்டி வேணும், எனக்கு வீட்டுக்கு கொடுக்கணும் சாஹிப்ப, எனக்கு தங்கச்சிக்கு ரொட்டி வேணும் சாஹிப்ப. சாஹிப் என்னை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டார். அவரது வாசனை என்னை சூழ கண்ணீர் விட்டுக்கொண்டு அவர் உடையில் என் முகத்தை புதைத்தேன். என் மூச்சு உள்ளிருந்து விம்மல் விம்மலாக வெடித்து வந்தது. என் அப்பாவின் வியர்வை நெடி ஊறிப்போன பனை மட்டையும் குளத்து பாசியும் உப்பும் கலந்தது. சாஹிப்பின் வியர்வை நெடியில் ஒரு மெல்லிய வெடிமருந்து வீச்சம் இருந்தது. அன்று முதல் அதன் மேல் எனக்கு ஒரு மோகம் உருவாகியது. கடைசி வரை அவரது உடைகள் கையில் கிடைத்தால் நான் முகர்ந்து பார்க்காமல் இருப்பதில்லை.
சாஹிப் அவரது அறைக்கு சென்றதும் ஒரு காக்கி நிக்கரை எடுத்து எனக்கு தந்து போட்டுக்கோ என்றார். நான் அதை வாங்கி மெல்ல முகர்ந்தேன். மனம் மயக்கும் ஒரு வாசனை, புது துணியின் வாசனை. நான் அணியும் முதல் புது துணி அது. இயேசுவே கர்த்தரேன்னு சொல்லி போட்டுக்கோ. நான் இயேசுவே கர்த்தரே என்றேன். எனக்கு மிகப்பெரிய கால் சட்டை அது. இடுப்பருகே பலமுறை சுருட்டி கொண்டேன். சாஹிப் சிரித்தார், நானும் சிரித்தேன். துரை, சோறு தின்னுட்டா சரியாயிடும் என்றார். சாஹிப் பைபிளை எடுத்து பிரித்தார். இங்கே வா என்றார். நான் அருகே சென்றதும் என் தலைமேல் கை வைத்து பைபிளை வாசகங்களை உறக்க வாசிக்க ஆரம்பித்தார். அவ்வாறு நான் கிறிஸ்தவனாக ஆனேன். என் பெயர் ஜேம்ஸ் டேனியல். என்னை மதம் மாற்றியவர் நெய்யூரின் புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் தியடோர் ஹவர்ட் சாமுவேல். ஊரில் அவரை சாமுவேல் என்று சொன்னார்கள். நான் அவரது வரலாற்றை தெரிந்து கொண்டது மேலும் 4 வருடங்கள் கழித்துதான். அவர் தன்னை பற்றி சொல்லக்கூடியவர் அல்ல, செயலே உருவான மனிதர். மிக குறைவாக பேசக்கூடியவர், எப்போதும் வாசித்து கொண்டிருப்பார். பைபிள் தவிர வேறொன்றும் வாசிக்காத வெள்ளைக்காரர்கள் போல அல்ல. அவருக்கு ஷேக்ஸ்பியர் மேல் தனியாத மோகம் இருந்தது. அவரது மேஜை மேல் எப்போதும் ஷேக்ஸ்பியரின் தோல் அட்டை போட்ட பெரிய தொகை நூல் இருக்கும். பேச்சில் ஷேக்ஸ்பியர் வரிகள் சாதாரணமாக வரும். சென்னையில் இருந்து நேரடியாக புத்தகங்களை வரவழைத்து வாசிப்பார். வெள்ளிதோறும் நாகர்கோவில் சென்று அதை பெற்று வருவார். அவரது சொந்த நூலகம் மிகவும் பெரியது. அதில் டிக்கன்ஸ், தாக்கரே, ஜார்ஜ் எலியட் என்று ஒரு வரிசை, W. ஜேக்கப்ஸ், மேரி கெரலி என இன்னொரு வரிசை. அவற்றில் கணிசமானவற்றை நான் பின்னர் வாசித்திருக்கிறேன். அந்த நூல்கள் அனைத்தும் அவருக்கு பின்னர் ஸ்காட் கிறித்துவ கல்லூரி நூலகத்துக்கு சென்றன. சாமுவேலுக்கு இசை ஆர்வம் உண்டு. என்ன காரணத்தாலோ இந்திய இசை அவர் காதுக்குள் நுழையவே இல்லை. ஆனால் மேலை இசையிலும் காஸ்பல் இசையிலும் பெரும் பித்து உண்டு. அவரிடம் கண்ணங்கரிய ஊமத்தை மலர் போன்ற கிராமஃபோன் கருவி ஒன்று இருந்தது. அவருக்கு இசைத்தோழராக நாகர்கோவில் ஸ்காட் கல்லூரி முதல்வர் ராபின்சன் துரை இருந்தார். இசைத்தட்டுகளுடன் அவர் ஞாயிறு மதியம் வருவார். இரவாவது வரை அவற்றை மீண்டும் மீண்டும் போட்டுக்கொண்டு கையில் ஒரு பிராந்தி கோப்பையுடன் கனவில் போல அமர்ந்திருப்பார்கள். சாமுவேல் பியானோவும் ஓபோவும் வாசிப்பார். சாமுவேல் இங்கிலாந்தில் வெஸ்ட்மோர்லாண்டில் கெண்டல் என்ற ஊரில் பிறந்தார். அதை அவரது ஃபைலில் பார்த்தேன். அவருடைய பெற்றோர் செருப்பு தயாரிக்கும் தொழிற்சாலை வைத்திருந்தார்கள். அதை ஒரு முறை அவரே சொன்னார். நாகர்கோவிலை சேர்ந்த நாகராஜ ஐயர் என்பவர் விரைவீக்க அறுவை சிகிச்சைக்காக வந்து படுத்தார். அவன் அருகே செருப்பு தைக்கும் செம்மான் ஒருவனை படுக்க வைத்து விட்டார்கள் என்று புகார் சொன்னபோது, நான் ஒரு செருப்பு தைக்கிறவன் தெரியுமா ஐயரே என்றார். பொய் சொல்லாதீங்க சாய்பே என்றார் ஐயர். இல்லை, எங்கள் குடும்பம் செருப்பு தைச்சு விற்கிற ஆலை வச்சிருந்தாங்க என்றார் ஐயர். ஆலை தானே என்று சொல்லி உடனே கண்ணை மூடிக்கொண்டார். சாமுவேல் அபாரமான விளையாட்டு வீரராக இருந்திருக்கிறார். தினமும் ஆஸ்பத்திரிக்கும் சர்ச்சுக்கும் நடுவே உள்ள மைதானத்தில் அவர் பேட்மிண்டன் விளையாடுவார். அவருடன் விளையாடுவதற்கான வேறு வெள்ளைக்காரர்கள் நாகர்கோவில் இருந்து வருவார்கள். நான் பார்க்கும்போதே அவருக்கு 50 வயது தாண்டி விட்டிருந்தது. ஆனால் அவருடன் எவராலும் விளையாடி வெல்ல முடியாது. அவருக்கு எதிராக விளையாடுபவர்கள் ஒவ்வொருவராக களைந்து அமர்ந்துவிட மேலும் மேலும் புதியவர்களுடன் அவர் ஆடுவார். இருட்டில் பந்து தெரியாமல் ஆகும்போது சட்டை வியர்வையில் ஒட்டியிருக்க வந்து இரும்பு நாற்காலில் அமர்ந்து கொள்வார். நான் அவருக்கு வெல்லம் சேர்ந்த சூடான பருத்தி கொட்டை பாலை எனாமல் கோப்பையில் கொடுப்பேன். சாமுவேல் மேல் எனக்கு அடங்காத கவனம் இருந்து கொண்டிருந்தது. அவரை புரிந்து கொள்ள அவருடன் இருந்த 10 வருடமும் ஒவ்வொரு கணமும் முயன்று வந்தேன். அவரது ஃபைல்களை ஒருமுறை லண்டன் மிஷன் தலைமையகத்திற்கு சென்றபோது ஒருவரிடம் கேட்டு ரகசியமாக வாசித்தேன். அவர் கேம்பிரிட்ஜின் கேன்வில் காயஸ் கல்லூரியில் மருத்துவம் பயின்றவர். அதன் பின் இராணுவத்தில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஈடுபட்டார். 1915 முதல் 1918 வரை சாமுவேல் பிரான்சில் பிரிட்டிஷ் இராணுவ வீரராக பணியாற்றினார். கேப்டன் பதவியை அடைந்த பின் விருப்ப பணியை ஓய்வு பெற்றார். அப்போது அவருக்கு 28 வயது. தொடரும்.